மார்க்கத்தை விட்டவர், நேர்வழி விட்டவர், மறுமையில கெட்டவர் என்று ரசூலா தெளிவாக சொல்லி காட்டுறார். வைத்திருக்கிறோம், முதல்ல சிந்தனை வைத்திருக்கிறோமா? என் பிள்ளையே, என்னுடைய பேர பிள்ளைகளே, என்னுடைய வாரிசுகளே, நீங்கள் நான் இறந்த பிறகு சொத்துக்கா சுகத்துக்கா அடிபட்டு நிற்காதீங்க, அடிச்சுக்கிறாதீங்க. நீங்கள் நல்ல சிந்தனையை, நேர்வழியை பெற்று நியாய தீர்ப்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிடிச்சுக்கிறீங்க, நான் மௌத்தா போக போறேன். யார் சொல்லியிருக்கா? நான் அல்லாஹ்வை தூதரை நேசித்தேன், இந்த வழியில என்னையும் என்னுடைய குடும்பத்தை கொண்டு சேர்த்தேன். நான் அல்லாஹ் திருமலை சொல்லும் பொழுது அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த நேர்வழி என்ற இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாத்தை கடைபிடித்து வாழக்கூடியவர்கள் தான் மறுமையில சொர்க்கம் இருக்கிறது. நபிமார்கள் கவலைப்பட்டார்கள், நல்லோர்கள் கவலைப்பட்டார்கள். நீங்கள் வணங்குங்கள், இஸ்லாத்தை எதை பின்பற்றார்கள் என்று சொல்லி மரணித்தார்கள். அப்பேற்பட்ட மரணத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வர வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வி முக்கியம், அவசியம். பட்டம் பெற்று பெரியவர்களுக்கு போகட்டேன், குடும்பத்தை உயர்த்திட்டு சமுதாயத்துக்கு நன்மை செய்யட்டேன், தான தர்மங்களை வளரட்டேன். அதை வளர்ப்பதற்கு எதிர்ப்பா வழிகாட்டி, எதிர்ப்பா வழி, எதிர்ப்பா சரியானது என்று சொன்னால் இந்த மார்க்கம் மட்டும்தான். மார்க்கத்தை விட்டவர், நேர்வழி விட்டவர், மறுமையில கெட்டவர் என்று ரசூலா தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு எச்சரிக்கையை நம் கையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில பயணிக்கூடிய இந்த மர்கஸுக்கு, இந்த பள்ளிவாசல் வாரி வழங்குங்கள். அது போன்று உங்கள் பிள்ளைகளை மாற கல்விக்காக இன்ஷா அல்லாஹ் மதரசாக்களுக்கு அணுகி வைங்கள். அல்லாஹ் நமக்கு இன்றைக்கு போன்று இன்றைக்கு இந்த நேர்வழியை கடைபிடித்து உறுதியாக இருந்து மன்னிகழ்ச்சியுடைய வாய்ப்பையும் நபிமார்களை போன்று நல்லோர்களை போன்று சொர்க்கத்திற்கு தரஜா உயர்த்தப்பட்ட மக்களாக அல்லாஹ் இருக்குமாறாக. இன்று இந்த பெருநாளுடைய இந்த திடலிலே உங்களுக்கும் எனக்காக துவா செய்தவனாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.